வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். தேர்தல் வேட்பாளர்கள் தேர்தல் காலங்களில் பல்வேறு சலுகைகளை வழங்குவதால் வாக்காளர்கள் நுகர்வோர்களாக மாறியுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் பணிப்பாளர் கவலை. ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான நீதிமன்ற மனுக்களுக்கும் தமக்கும் தொடர்பு இல்லை என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே விளக்கம். வைத்தியர் அர்ஜுனாவை வைத்து தமிழர் வாக்குகளை பெற சிங்கள கட்சிகளின் ஜாலம். ஜேவிபி பூனையை மடியில் கட்டியவர்களின் அரசியல் தலைவிதியே இதற்கும் காரணமாக இருக்கலாம். தொடர்வது விரிவான செய்திகள். தேர்தல் வேட்பாளர்கள் தேர்தல் காலங்களில் தானங்களை நடத்தி பொருட்களை விநியோகித்தல் மற்றும் பல்வேறு சலுகைகளை வழங்குவதனால் வாக்காளர்கள் தற்போது நுகர்வோர்களாக மாறியுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க கவலை வெளியிட்டுள்ளார். அரசியல் கல்வியறிவு இன்மையினால் வாக்காளர்கள் இவர்களிடம் சிக்குவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். 2023 ஆண்டின் 3ஆம் இலக்க தேர்தல் செலவுகளை ஒழுங்குபடுத்தும் சட்டம் தொடர்பில் தென்மாகாண அரசாங்க அதிகாரிகள், தேர்தல் கண்காணிப்பு அமைப்புகளின் பிரதிநிதிகள், ஊடகவியலாளர்கள் ஆகியோருக்கு தெளிவுபடுத்தும் நிகழ்வில் கலந்து கொண்டு பேசும் போதே சமன் ஸ்ரீ ரத்நாயக்க மேற்கண்டவாறு தெரிவித்திருந்தார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்கு தேர்தல் செலவுகள் ஒழுங்குமுறை சட்டம் நிச்சயமாக பயன்படுத்தப்படும் என்றும் அவர் வலியுறுத்தினார். கடந்த காலங்களில் இடைத்தேர்தல்கள் நடத்தப்பட்ட போதிலும் அவை தற்போது இல்லை என்று சுட்டிக்காட்டிய அவர் தற்போது கட்சிகள் முன்வைக்கும் வேட்பாளர்களுக்கே வாக்களிக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் பணம் இல்லாமல் அரசியல் செய்ய முடியாது என்றும் பணத்தை பயன்படுத்துவதற்கும் ஒரு எல்லை இருக்க வேண்டும் என்றும் தெரிவித்திருந்தார். மேலும் கருத்து தெரிவித்த அவர் பணம் இல்லாமல் அரசியல் செய்ய முடியாது, ஆனால் அதற்கும் ஒரு எல்லை இருக்க வேண்டும். இந்த வாக்காளர்களை விலைக்கு வாங்குவதற்கு பணம் செலவழிக்கப்படுகின்றது. அந்த செலவுகளை மட்டுப்படுத்துவதற்கு இந்த சட்டம் மூலம் கொண்டு வரப்பட்டுள்ளது. ஏதாவது கொடுத்தால் தான் வாக்களிக்க வேண்டும் என்று வாக்காளர் நினைக்கின்றார். சுதந்திரமாக வாக்களிக்க அனுமதிக்க வேண்டும். அதன்படி அனைத்து எதிர்கால தேர்தல்களுக்கும் இந்த சட்டம் பயன்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்திருந்தார். இதேவேளை மேலதிக தேர்தல்கள் ஆணையாளர் சிந்தக குலரத்ன மற்றும் சன்ன டி சில்வா ஆகியோர் இந்த புதிய சட்டம் குறித்து அங்கிருந்த மக்களுக்கு அறிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. நாடாளுமன்ற தேர்தலை நடத்துவதற்கு பணம் ஒதுக்கப்படவில்லை என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி செயலகத்தில் நேற்று திங்கட்கிழமை பிற்பகல் நடைபெற்ற ஆளும் கட்சி உறுப்பினர்களின் கூட்டத்தில் ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். அனுருகுமார் திசாநாயக்கவும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவும் நாடாளுமன்ற தேர்தல் குறித்து பேசுகின்றார்கள். பொது தேர்தலுக்கு பணம் ஒதுக்கப்படவில்லை என்று ஜனாதிபதி தேர்தலுக்காக மட்டுமே வரவு செலவு திட்டத்தில் 10 பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது என்றும் ரணில் விக்ரமசிங்கே சுட்டிக்காட்டியுள்ளார். ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்பட வேண்டும் எனவும் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள மனுக்களுக்கும் தமக்கும் எவ்வித தொடர்பு இல்லை எனவும் ஜனாதிபதி தேர்தல் நிச்சயமாக நடத்தப்படும் எனவும் ஆளும் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் ஜனாதிபதி வலியுறுத்தினார். 22வது அரசியலமைப்பு திருத்தத்தை கையில் வைத்திருப்பதாக கூறியுள்ள ஜனாதிபதி அதிக முயற்சி எடுத்தால் அதை 6-5 மற்றும் 5-6 ஆக்குவதாகவும் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக வழக்கு தாக்கல் செய்து ரோஹான் பலேவத்தவின் கட்சி அங்கத்துவம் குறித்து அறிய எங்களுக்கு ஒரு நாள் தேவைப்பட்டது எனவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. விவசாய நவீனமயமாக்கல் வேலை திட்டத்தின் கீழ் வட்டியில்லா கடன்களை வழங்கும் செயல்முறைக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஜனாதிபதி அலுவலகத்தில் நேற்று கைச்சாத்திடப்பட்டது. குறிப்பாக தொழில் முயற்சியாளர்கள் மற்றும் விவசாயிகளுக்கு இந்த திட்டத்தின் ஊடாக வட்டியில்லா கடன்கள் வழங்கப்பட உள்ளன. இதற்கு இலங்கை வங்கி, பிரதேச அபிவிருத்தி வங்கி ஆகியவை பங்களிப்பை வழங்குகின்றன. மேலும் எதிர்காலத்தில் மக்கள் வங்கியுடனும் ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட உள்ளதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது. மேலும் இந்த வேலை திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு 650 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் 2ஆம் கட்டமாக 10 மில்லியன் ரூபாய் பெறுமதியான விவசாய நவீனமயமாக்கல் திட்டங்களை நடைமுறைப்படுத்த 75 பிரதேச செயலகங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. விவசாய நவீனமயமாக்கல் கடன் திட்டத்தின் கீழ் வட்டியில்லா கடன் பொறிமுறை ஒன்றை தயாரித்து நடைமுறைப்படுத்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவால் முன்வைக்கப்பட்ட அமைச்சரவை பத்திரத்திற்கு அங்கீகாரம் கிடைத்துள்ளது. கடன் சலுகை காலம் அதிகபட்சம் 6 மாதங்களாகவும் வரையறுக்கப்பட்டுள்ளது. மேலும் கடன் சலுகை காலம் உட்பட கடன் தொகையை திருப்பிச் செலுத்த வேண்டிய காலமும் அதிகபட்சம் 5 வருடங்களாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி தேர்தல் நடைபெறுமா இல்லையா என்பது தொடர்பில் இலங்கையில் நிச்சயமற்ற பல கருத்துக்களை எதிர்க்கட்சிகள் முன்வைத்து வரும் நிலையில் இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை நாடாளுமன்றத்தில் இது தொடர்பாக ஆளும் மற்றும் எதிர்க்கட்சிகளுக்கு இடையில் கருத்து மோதல்கள் ஏற்பட்டிருந்தன.
ஜனாதிபதி தேர்தல் நடைபெறுமா என்பதை விசேட கூற்றொன்றை முன்வைத்து உரையாற்றிய நாடாளுமன்ற உறுப்பினர் ரத்ன தேரர், சமகால ஜனாதிபதியை நியமித்துள்ளது மக்கள் அல்ல, நாடாளுமன்றம்தான். அதனால் ஆளும் மற்றும் எதிர்க்கட்சியில் உள்ள அனைவருக்கும் பொறுப்பு உள்ளது. நாட்டில் ஜனநாயகம் இல்லாவிட்டால் அது மிகவும் பாரதூரமானது. மாகாண சபை தேர்தல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மாகாண சபை தேர்தல் நடைபெறுமா இல்லையா அல்லது மாகாண சபை தேர்தல் அவசியமா இல்லையா என்ற நிலைமை உருவாகியுள்ளது. தேர்தல் முறை மாற்றம் என்ற பெயரிலேயே மாகாண சபை தேர்தலை ஒத்திவைத்ததாக அப்போதைய அரசாங்கம் கூறியது. ஆனால் அப்போதைய அமைச்சரின் தீர்மானத்திற்கு அமைய மாகாண சபை தேர்தலை ஜனாதிபதி பிற்போட்டிருந்தார். இன்று வரை மாகாண சபை தேர்தல் தொடர்பாக பேசப்படவில்லை. ஆளுநர்கள் மூலம் மாகாண சபைகள் நிர்வகிக்கப்படுகின்றன. பொருளாதார நெருக்கடி மற்றும் போதிய நிதி இல்லாததால் தேர்தல்கள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி கூறுகின்றார். ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் நாட்டில் நிச்சயமற்ற நிலைமை தோன்றியுள்ளது. தேர்தல் நடைபெறுமா இல்லையா என்பதை அரசாங்கம் கூற வேண்டும். உரிய தினத்தில் தேர்தல் நடத்தப்படுமா அல்லது பிற்போடப்படுமா என்பதையும் அரசாங்கம் கூற வேண்டும். இது இறுதி நாடாளுமன்ற அமர்வாக கூட இருக்கலாம். 1983ஆம் ஆண்டு எடுக்கப்பட்ட தீர்மானத்தை போன்றதொரு தீர்மானமே எடுக்கப்பட உள்ளது. இதனால் நாட்டில் இரத்தக்காரை ஊடும். அன்று 64,000 பேர் உயிரிழந்திருந்தனர் என்பதை நினைவுகூர விரும்புகிறேன் என்றார். இதன்போது குறுக்கிட்ட நிமல் லாங்சா எம்பி, நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறாது என்றும் ஜனாதிபதி தேர்தல் உரிய காலப்பகுதியில் நடைபெறும் என்றும் ஜனாதிபதி தெளிவாக கூறியிருந்தார். இவ்வாறான பின்புலத்தில் மக்களை குழப்ப பொய்யை சோடிக்கின்றனர் என்றார். இந்த சர்ச்சைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் கருத்து வெளியிட்டு ராஜாங்க அமைச்சர் ஜனக வக்கும்பர, உரிய தினத்தில் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறும். இவ்வாரம் தேர்தல் திகதியை அறிவிப்பதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் கூறியுள்ளார். அரசாங்கம் என்ற ரீதியில் தேர்தலில் தலையிட மாட்டோம். தேர்தல்கள் ஆணைக்குழு உரிய காலத்தில் கட்டாயம் தேர்தலை நடத்தும். அதற்கான நிதியினையும் வழங்கியுள்ளோம். நாடாளுமன்றம் கலைக்கப்படாது என்பதையும் கூறுகிறோம். அடுத்த வருடம் ஆகஸ்ட் மாதம் வரை நாடாளுமன்றத்திற்கு ஆயுள் காலம் உள்ளது. மாகாண சபை தேர்தலை பழைய முறையில் நடத்த நாடாளுமன்ற உறுப்பினர் MA சுமந்திரன் யோசனை ஒன்றினை முன்வைத்துள்ளார். அதற்கு ஆதரவளிக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்றும் பதிலளித்திருந்தார். இலங்கை 2 முக்கிய தேர்தல்கள் வரப்போகும் நேரத்தில் அரசியலில் பலத்த சந்தேகத்தை ஏற்படுத்தும் விஷயங்கள் நடக்க தொடங்கியுள்ளன. ஜனாதிபதி தேர்தலிலும் நாடாளுமன்ற தேர்தலிலும் ஆட்சியினை கைப்பற்ற துடிக்கும் தேசிய கட்சிகள் தமிழ் மக்களின் ஆதரவை பெற துடிப்பதை நேரடியாக காணக்கூடியதாக உள்ளது. காரணம், தேசிய கட்சிகளிடையே யாருக்கு என்ன பலம் என்பது தெரியாத நிலைமையில் உள்ளது. இன்றைய அரசியல் சூழ்நிலையில் அனுருகுமார திசாநாயக்க தலைமையிலான JVP இரு தேர்தல்களிலும் அமோக வெற்றி பெறாது என்பதை தவிர வேறு எதையும் உருப்படியாக கூற முடியாது. மற்ற தரப்புகளில் யாரும் ஜெயிக்கலாம். ஆனால் நாடாளுமன்ற தேர்தலில் ஆட்சி அமைக்க அறுதி பெரும்பான்மை வேண்டுமென்றால் தமிழர்களின் வாக்குகள் அவசியம். அது இல்லாவிட்டால் யாருக்கும் ஆட்சி அமைக்க முடியாத தொங்கு நாடாளுமன்றம் அமையும். ஆட்சி அமைக்க கூட்டணிகள் சேர வேண்டும். அப்படி ஒரு கூட்டணியில் JVPயை சேர்ப்பது பூனையை மடியில் கட்டிக்கொள்வதற்கு சமம். அதை நன்றாகவே கடந்த காலத்தில் தேசிய கட்சிகள் அனுபவ ரீதியாக புரிந்து கொண்டன. அதனால்தான் மஹிந்த ராஜபக்ச JVPயிலிருந்து விமல் வீரவங்சவை வெளியே இழுத்து புதிய கட்சியை தொடங்க வைத்து தமது அமைச்சரவையில் இடமும் கொடுத்தார். அதன் பின்னரே அவருக்கு ஒரு முக்கிய விஷயம் புரிந்தது. கூட்டணியில் JVP பூனையை மடியில் கட்டிக்கொள்வதற்கு சமம் என்றால் விமல் வீரவங்ச மடியில் கட்டிய மட்டத்தேளுக்கு சமம். பூனையாவது நகங்களால் கீறும், வைத்தியரிடம் போய் மருந்து கட்டலாம். மட்டத்தேள் மடியில் கட்டியவரின் கதையையே முடித்துவிடும். ஆனால் சாவகச்சேரி பக்கத்தில் பூனை கீறினால் கூட பூநகரில் உள்ள மருத்துவமனைக்கு போகக்கூட பலர் விரும்பினாலும் விரும்பலாம். சூழ்நிலை அப்படி உள்ளது. அதனால் தமிழர் வாக்குகளை கவரும் விதத்தில் தேசிய கட்சிகளும் சில ஜாலங்களை காட்ட வேண்டும். அதனால் தான் வைத்தியர் அர்ஜுனா குற்றம் சுமத்திய விஷயத்தில் ஏதேதோ நடக்கிறது போல் உள்ளது. எமது தேசிய மீடியாவில் இன்று நாம் வெளியிட்ட காணொளியில் வைத்தியர் அர்ஜுனா மற்றும் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தொடர்பான காணொளியை வெளியிட்டிருந்தோம். நீங்கள் அதை பார்க்காதிருந்தால் இந்த சூதுவாது அரசியல் புரியாது போகலாம். நேரம் இருந்தால் அதையும் பார்த்து வையுங்கள். இந்த நிலையில் அர்ஜுனாவை வைத்து தமிழர் வாக்குகளை பெற சிங்கள கட்சிகள் ஏதோ ஜாலம் செய்கின்றன என்பது புரிகிறது. எமக்கு ஒரு முக்கிய சந்தேகம் உள்ளது. அதை இப்போது வெளியிட வேண்டாம். இந்த ஜால அரசியல்வாதிகள் அடுத்து என்ன செய்ய போகிறார்கள் என்பதை முதலில் பார்க்கலாம்.